ராமாயண கதை சுருக்கமாக. அயோத்தி நகரத்தின் மன்னன் தசரதனுக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லை. அதனால் அவர் ஒரு பெரிய புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பிறகு அவருக்கு 4 மகன்கள் பிறந்தார்கள். ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். அதில் முதல் மகன்தான் ராமன். ராமன் பருவ வயதை அடைந்த நேரம் சீதாவின் தந்தை ஜனகன் ஒரு பெரிய சுயம்வரம் வைத்தார். அவர் கூறியது, யார் சிவபெருமானின் பெரிய வில்லை தூக்கி முறிக்கிறார்களோ அவருக்கே என் மகள் சீதையை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார். அந்த வில்லை பல ராஜாக்கள் தூக்க முடியவில்லை. ஆனால் ராமர் அதை எளிதாக தூக்கி முறித்தார். அதனால் சீதா ராமரை திருமணம் செய்தார். அப்போது தசரதனின் மனைவி கைகேயி 2 வரங்கள் கேட்டார். தனது மகன் பரதன் மன்னனாக வேண்டும், ராமர் 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் என்றார். தர்மத்தை காக்க ராமர் உடனே சம்மதித்தார். அவருடன் சீதா மற்றும் லக்ஷ்மணன் காட்டுக்கு சென்றார்கள். ஒரு நாள் ராவணனின் சகோதரி சூர்பனகை காட்டில் இருந்த ராமனை பார்த்து காதலித்தாள். ராமர் மறுத்ததால் அவள் சீதாவை தாக்க முயன்றாள். அப்போது லக்ஷ்மணன் அவளுடைய மூக்கை வெட்டினார். அதனால் ராவணன் மிகவும் கோபமடைந்தான். ராவணன் ஒரு திட்டம் போட்டான். அவனுடைய நண்பன் மாரீசனை மாயமான பொன்மானாக மாறி ராமனின் குடிலுக்கு அனுப்பினான். சீதா அதை பிடிக்க சொல்லியதால் ராமர் அதை துரத்தி சென்றார். அந்த நேரத்தில் ராவணன் சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான். ராமர் சீதா தேவியை தேட ஆரம்பித்தார். சீதா தேவியை தேடிக்கொண்டிருக்கும் போது ராமர் கிஷ்கிந்தா பகுதியில் அனுமனை சந்தித்தார். அனுமனுடைய அறிவு, பணிவு, பக்தி ராமரை மிகவும் கவர்ந்தது. அந்த நாளிலிருந்து அனுமன் ராமரின் மிகப்பெரிய பக்தனாக ஆனார். சீதா இலங்கையில்தான் இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றார். அங்கு அவர் சீதாவை அசோகவனத்தில் கண்டார். அவர் ராமனின் மோதிரத்தை காட்டி, நான் ராமனின் தூதன் என்று கூறினார். அப்போது அனுமனை ராவணன் பிடித்து வாளில் தீ வைத்தான். ஆனால் அனுமன் அந்த தீயுடன் நகரம் முழுவதும் தாவி இலங்கையில் பல பகுதிகளை எரித்தார். அச்சமயம் ராமரும் தனது வானர படையுடன் இலங்கைக்கு செல்ல கடலில் ஒரு பாலம் கட்டினார். இறுதியில் ஒரு பெரிய போர் நடந்தது. ராமர் தனது பிரம்மாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை பயன்படுத்தி ராவணனை வீழ்த்தினார். பின் சீதாவை மீட்டு அயோத்திக்கு திரும்பினார். அவரின் ஆட்சி ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது.